ஏசாயா 31 வசனம் 5. பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியைப் போல அவர் ஆதரவாயிருக்கிறவர். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை கடந்து வந்து விடுவிப்பார். நாம் சங்கீதத்தில் கூட பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை தேடுகிற, அவரை அண்டிக் கொள்கிற, அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பறந்து காக்கிற பட்சியைப் போல அவர் நம்மேல் அவர் ஆதரவாய் இருக்கிறார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார். எல்லாவித தீமைக்கும் அவர் விலக்கி விடுவிக்கிற ஒரு உன்னதமான தேவன். அவரை நாம் அண்டிக் கொள்வோம், அவரை நாம் பற்றி கொள்வோம், அவர் மீது நம்பிக்கையாய் இருப்போம். அவர் மீது நாம் கொண்டிருக்கிற வாஞ்சையினாலே அவர் நம்மை எல்லாவித இக்கட்டுகளுக்கும், இடுக்கண்களுக்கும், தீமைகளுக்கும், வாதைகளுக்கும் நம்மை விலக்கி விடுவித்து காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த உன்னத தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நமக்காக அவர் சிலுவையிலே அவர் நம்மை வழி நடத்துவார். ஏசாயா 33 அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாய் இரும் என்று சொல்லி ஆண்டவர் இக்கட்டு காலத்தில் அவர்கள் இரட்சிப்பும் அவருடைய புயமும் நமக்கு விளங்கும். அவர் என்றென்றைக்கும் அரணாய் இருக்கிறார். தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். அவருடைய இரக்கத்தையும் தயவையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் எல்லா நேரத்திலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவருடைய அரண், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய மீட்பு அது நமக்கு உரியதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.